வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அருமையான இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு கப் ரவை எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துருக்கோமோ அதே மெஷர்மெண்ட்லேயே நம்ம சுகர் எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவை நான் எடுத்துட்டேங்க. இப்போது அதே கப்லேயே நம்ம 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். நெய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாங்க. இப்போ ஏலக்காய் தூள் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கேசரி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ஒரு 10 எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவையை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ரவை போட்டுடலாம். இது நல்லா வறுபடட்டோங்க. ஏற்கனவே இது ரோஸ்டட் ரவா தான், இருந்தாலும் நம்ம இதை வறுத்துக்கலாம். நெய்லே இது வறுக்கிறதால லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை போல் வறுத்த பிறகு லைட்டாக ஸ்மெல் வந்துடும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரவையை வேக விட்டுறலாங்க. கரண்டியில் கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நடுவுலேயும் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கரண்டியில் இப்படி கலந்து விட்டுருலாங்க. நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு இதில் முந்திரி பருப்புலாம் வறுத்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு முந்திரி திராட்சை இது ரெண்டுமே போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ ரவையை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றி ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இதில் போட்டுடலாம். நான் 1/4 கப் சர்க்கரை போட்டேங்க. போட்டுட்டு நம்ம கரண்டியில் நல்லா கலந்துடலாம். சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ இதில் போட்ட சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் போட்டுட்டு கரண்டியில் கலந்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேசரி பவுடரில் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு இதில் அப்படியே ஊற்றிடலாம். ரவையில் அப்படியே ஊற்றிடலாங்க. கேசரியில் ஊற்றிட்டு கரண்டியில் கலந்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். நல்லா கலந்துடலாம். இது நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றிடலாங்க. கலந்துட்டே இருக்கலாம். சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி இப்போ நல்லா ரவையோடு சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிடலாங்க. இப்போ இதில் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்கு நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுடலாங்க.
போட்டுட்டு கரண்டியில் நல்லா கலந்துடலாம். நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் கரண்டியில் இப்படி கலந்துகிட்டே இருக்கலாம், கிளறிட்டே இருக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற நெய்யை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது போல் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை போட்டுட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா அருமையான டேஸ்டான ரவா கேசரி தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நம்ம இதில் பைனாப்பிள் எசன்ஸ் கூட கடைசியாக இறக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான ரவா கேசரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.